ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் நீட் யூஜிக்கு தேவை. இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் யாரெல்லாம் வாங்கலாம், எங்க அப்ளை பண்றது, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யார் வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கலாம். யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னா, நான் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கேன் 12th எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கேன், இதையும் தாண்டி நான் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கேன். ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் பர்டிகுலராக இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வாங்க வேண்டாம். அதுக்கடுத்து நான் வந்து தமிழ்நாடு போர்டில் படிக்கலை, நான் வந்து சிபிஎஸ்சி போர்டில் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களும் பர்டிகுலராக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வாங்க வேண்டாம். பட் யார் வாங்கலாம் அப்படின்னா, எஸ்பெஷலி நீங்கள் தமிழ்நாடு மாணவர் தான், ஆனால் நான் வந்து அதர் ஸ்டேட்ஸில் இப்போ 12th எக்ஸாம் எழுதினேன், அதர் ஸ்டேட்ஸ் போர்டில் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் எஸ்பெஷலி இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து எஸ்பெஷலி எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கிளிக் ஹியர் டு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு நீட் நாட் டு அப்ளை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் 12th எக்ஸாம் எழுதினேன், நான் தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ எழுதினேன் அப்படிங்கிறவங்க வாங்க வேண்டாம். அதுக்கடுத்து சிபிஎஸ்சி போர்டில் நான் படிச்சிருக்கேன், தமிழ்நாட்டில் படிச்சிருக்கேன் இல்லை அதர் ஸ்டேட்ஸில் படிச்சிருக்கேன் இல்லை அவுட் சைடு இந்தியாவில் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் வாங்க வேண்டாம். அதுக்கடுத்து நான் ஐசிஎஸ்சி சிலபஸில் படிச்சிருக்கேன், நான் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கேன் இல்லை அதர் ஸ்டேட்ஸில் படிச்சிருக்கேன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவுட் சைடு இந்தியாவில் படிச்சிருக்கேன் அப்படி அவங்களும் வாங்க வேண்டாம். அப்போ யார் வாங்கலாம் அப்படின்னா, நான் தமிழ்நாட்டு மாணவர் தான், இருந்தாலும் நான் வந்து அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிற போர்டில் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பர்சனுக்கு தனியாக இஷ்யூ பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஆன்லைன் மோடு தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது எஸ்பெஷலி டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ தான் அப்ளிகேஷன்ஸ் போடணும், மொபைல் ஃபோன்ஸில் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும், ப்ராப்பராக அந்த ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 70 கேபிலேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கணும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ்க்கு நீங்கள் உள்ளே போகும் பொழுது அப்ளை பண்ணும்போது நீங்கள் பர்டிகுலராக எம்பிபிஎஸ்க்கோ பிடிஎஸ்க்கோ இல்லை சித்தா ஆயுர்வேதா யுனானி இது அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஆயுர்வேதா இல்லை ஹோமியோபதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நேச்சுரோபதிக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னா எஸ்பெஷலி இந்த மெடிக்கல் அப்படிங்கிற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இல்லை நான் வந்து ஒன்லி வந்து நேச்சுரோபதிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன்னா அங்கே வந்து ஒன்லி நேச்சுரோபதிங்கிற பட்டனை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நான் அப்ளை போகிறேன் அப்படின்னா நீங்கள் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹார்ட் காப்பியில் தரமாட்டோம், உங்களுக்கு இமெயிலுக்கும் வராது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் போட்ட வாட்டி அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம், நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் பே பண்ணதான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கேன், இல்லை நான் தமிழ்நாடு போர்டில் படிச்சிருக்கேன், இல்லை ஐசிஎஸ்சி போர்டில் படிச்சிருக்கேன், இவங்களாம் அப்ளை பண்ண வேண்டாம். எஸ்பெஷலி நான் வந்து இந்த போர்டில் படிக்காமல் அதர் ஸ்டேட்ஸ் போர்டில் படிச்சிருக்கேன், இல்லை வந்து ஃபாரின் கண்ட்ரியில் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணணும், ஃபாரின் நேஷனல்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 12th மார்க் ஷீட்ஸ் தேவை, அதுக்கடுத்து உங்களுக்கு டிசி இல்லைன்னா 10th மார்க் ஷீட் இல்லைன்னா
இல்லன்னா ஆதார் கார்டு தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்க 1 இயர் ட்ராப்பரா இருந்தா நீட் யுஜி 2024 ஸ்கோர் கார்டு வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டு முடிச்சுட்டு ஃபீஸ பே பண்ணுவீங்க. அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் மெடிக்கலுக்கு உண்டான ரிலவென்ட்டான கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா 1652வும் அதே மாதிரி நீங்க பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா 1416ம் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை. அதுக்கடுத்து ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை. அது மட்டும் இல்லாம நீங்க பர்ட்டிகுலரா சிபிஎஸ்இ போர்ட்லயோ, ஐசிஎஸ்இ போர்ட்லயோ படிக்காத மாணவர்கள் அதர் போர்ட்ல படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீட்டா நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க அப்ளிகேஷன்ஸ உங்களுக்கு ஆன்லைன்ல போடலாம். ஆன்லைன்ல போடுறதுக்கு முன்னாடி +5 நீங்க கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த விண்டோல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ்லயே உங்களுக்கு இது வரும். அந்த வாட்டி இது எல்லாமே நீட்டா ரீட் அவுட் பண்ணிட்டு இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எஸ்பெஷலி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே படிச்சு பார்த்துட்டு நீங்க ஒன் பை ஒன் நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஏத்திட்டு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வரும். இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ்ல கம்பல்சரி வாங்கணுமா அப்படின்னா, நீங்க எஸ்பெஷலி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தேவை. அது மட்டும் இல்லாம நம்ம திரும்பியும் சொல்றோம், நீங்க வந்து தமிழ்நாடு போர்ட்ல படிச்சிருந்தாலோ, இல்ல ஐசிஎஸ்இ போர்ட்ல படிச்சிருந்தாலோ, இல்ல சிபிஎஸ்இ போர்ட்ல படிச்சிருந்தாவோ, அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தேவையில்ல. இல்ல தமிழ்நாட்டு மாணவர் நான் அதர் ஸ்டேட்ஸ்ல படிச்சிருக்கேன். நான் நல்ல மார்க்ஸ் வரும் எனக்கு நீட்ல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை.